பரணி தீபம் ஏன் ஏற்ற வேண்டும்? யமன் கோரிய சாகா வரத்தின் அதிசயம். மேலும் காண நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். யஜுர்வேதத்தில் கடோபநிஷதம் என்ற நூலில்தான் பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவதற்கான உண்மை காரணம் கூறப்பட்டுள்ளது. வாஜஸ்ரவசு என்ற ராஜா பெரிய யாகம் செய்தார். ஆனால் யாகத்தில் வழங்கிய பரிசுகள் பலவீனமான மாடுகள். அதை பார்த்த நசிகேதன் கேட்டான், அப்பா, யாகத்துக்கான பரிசுகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படியானால் என்னையும் யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? கோபத்தில் ராஜா சொன்னார், உன்னை நான் யமனுக்கே கொடுக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை சிறுவனின் வாழ்க்கையை மாற்றியது. தந்தையின் வார்த்தை கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நசிகேதன் மரணத்தின் உலகத்திற்கே தனியாக புறப்பட்டான். யமன் இல்லாததால் நசிகேதன் 3 நாட்கள் உணவும் தண்ணீரும் இன்றி ஒரு தீபத்தை ஏற்றி அமைதியாக காத்திருந்தான். திரும்பி வந்த யமன் சிறுவனின் சத்தியத்தையும் தீர்மானத்தையும் கண்டு அவனுக்கு 3 வரங்கள் வழங்கினார். முதல் வரம், அப்பா, என்னை அன்புடன் வரவேற்க வேண்டும். யமன் அந்த வரத்தை உடனே வழங்கினார். 2ஆம் வரம், சொர்க்கத்தை தரும் நசிகேத அக்னியாகம் என்ன? யமன் அதை முறையாக கற்றுக் கொடுத்தார். 3ஆம் வரமாக நசிகேதன் விசித்திரமான கேள்வியை கேட்டான். மரணத்திற்கு பின்னுள்ள ஆத்மாவின் ரகசியம் என்ன? யமன் அதை முதலில் சொல்ல மறுத்தார். ஆனால் சிறுவனின் அசைக்க முடியாத உண்மை தன்மைக்கு முன் அவர் தலை வணங்கினார். யமன் கூறியது, ஆத்மா பிறக்காது, இறக்காது, அது நித்தியமானது. மாறுவது உடல் மட்டுமே. இந்த நித்திய ஞானத்தை நினைவு கூறுவதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. இத்தீபத்தை ஏற்றினால் துன்பங்கள் விலகி வாழ்க்கை முழுவதும் ஒளிபரவும்.